அறிவாலய செங்கலா உருவன்றாரு. 35 36 அமைச்சர்களையும் சிறைக்கு அனுப்புவேன்றாரு. இதை வந்து எத்தனை இந்த ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 1 எதோ பண்ணாரு. அப்ப இருந்தே நீங்க சொல்லிட்டே தான் இருக்கீங்க. என்ன திட்டத்துல இருக்கீங்க? இதெல்லாம் மிரட்டும் பாணி இல்லையா? நாளைக்கே நடக்குமா? இல்ல சுப்பிரமணிய சாமி வந்துங்க, அவர் வந்து ஒரு காலத்துல சொன்னார், ஜெயலலிதாவை சசிகலாவை நான் ஜெயிலுக்கு அனுப்பேன். ஆமா சொன்னாரு. அவர் சொல்லி எத்தனை வருஷம் கழிச்சு நடந்துச்சு? சரி, ஆனா நடந்துச்சா இல்லையா? நடந்தது. இடையில பல ஆண்டுகள் ஆச்சுல்ல. ஆனா அல்டிமேட்டா அந்த கேஸ் நடந்தது இல்ல. அவ்வளவுதாங்க. எம்ஜிஆர் பாடியிருக்கிறாரு 1001 படத்துல, ஓர் 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே, வரும் காலத்திலே நம் தலைமுறைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமேன்னு பாடியிருக்காரு. இந்த திராவிட இருள், திராவிட மாயை, இந்த திராவிட குஞ்சுகள் வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துறதுங்கிறது அவங்களுடைய 100 வருஷ அரசியல் ஆழமா ஊறித்தான் இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா சீமக்கருவலை மாதிரி மரம் வேர் விட்டு போயிருக்கு. வேரோட பிடுங்கணும்ல, அந்த சித்தாந்தத்தை பிடுங்கணும். நீங்க திமுக கட்சின்னு மாத்திரம் நினைக்காதீங்க, அந்த சித்தாந்தத்தை பிடுங்கி எறியணும்ல. ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அறிவாலய செங்கலை ஒரு செங்கலா உருவன்றாரு. நான் வேரோட பிடுங்க. அது எத்தனை எப்படி நீங்க வேரோட பிடுங்க? செங்கலை கொஞ்சம் வேரோட பிடுங்க சார். அறிவாலய செங்கலை அவ்வளவு அசால்ட்டா உருவ முடியாது. சேகர் பாபு சொல்றாரு, RS பாரதி சொல்றாரு, புள்ளை கூட நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அண்ணாமலையால. இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து அண்ணாமலை போல இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கட்சியில வந்த ஒரு நிர்வாகி தலைவர்கள் கிடையாது, தொண்டர்கள் பலம் அந்த அறிவாலயம் அப்படின்றாங்க அவங்க. கருவண்டு அது என்ன செய்ய தெரியுமா? ரொம்ப வலிமையான தேக்கு மரம் இருக்கும். அதில் ஒரு எண்டில் அந்த கருவண்டு உட்காந்து அப்படியே குடஞ்சு 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 இன்னொரு பக்கம் வெளில வந்துடும். எது கருவண்டு? இப்போ பெரிய மரத்தை கூட, வஜ்ரம் பாய்ந்த மரத்தை கூட, இவ்வளவு தடிமன் இருக்கிற மரத்தை கூட உள்ளுக்குள்ள குடஞ்சு 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 வெளியே, அவ்வளோ வலிமையான வண்டுன்னு நோன். அதே வண்டு ஒரு பூ மேலே உட்காந்து தேன் சாப்பிடும். சரி, நல்லா இருக்காத. அந்த தேன் சாப்பிடும் போது மாலை நேரத்துல அந்த இதழ்கள் வந்து அப்படியே மூடிடும். இது என்ன ஆகும் தெரியுமா? அந்த பூவை உடைச்சிக்கிட்டு அதனால வெளில வர முடியாது, உள்ளுக்குள்ளே செத்து போயிடும் அந்த வண்டு. அதே மாதிரிதான் இப்போ வந்து இந்த தாமரை பூவை வந்து அழிச்சிடலாம் நினைச்சு இந்த திமுக வண்டு உட்காந்துருக்குல, இந்த பூ இதழ்களை விட்டு அதை வெளியிட முடியாது. தாமரை பூ அவங்க அழிக்கணும்னு நினைக்கவே இல்லை உள்ளே. ஆமா, இப்போ பிஜேபியை உள்ள நுழைய விட மாட்டோம், தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர விட மாட்டோம், உள்ளுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம், இங்கே பிஜேபின்ற பேச்சுக்கு இடம் இல்லை, பிஜேபி கொடி ஒரு இடத்துல கூட பறக்க விட மாட்டோம். அப்புறம் இதெல்லாம் என்ன? யார் சொன்னது? எத்தனை இடங்கள்ல? இல்ல சார், தமிழ்நாட்டுல பிஜேபி வராது, இருக்காது, இல்லன்றாங்க. அவனு சொல்லவா? இப்ப சமீபத்துல ஜல்லிக்கட்டுக்காக உதயநிதி வந்து மதுரைக்கு வந்தார். ஆமா, சரியா? ஏர்போர்ட்ல இருந்து அலங்காநல்லூர் போறாரு. ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஒரு 15 கிலோமீட்டர், அங்கிருந்து அலங்காநல்லூர் ஒரு 15-20 கிலோமீட்டர், 30-35 கிலோமீட்டருக்கு டிஎம்கே கொடி கட்டுறாங்க. மோடி வரும்போது இங்க கட்டுறோம், நம்மளே பிஜேபி விடுறது இல்ல. நீங்க ஏதாவது ஒரு போட்டோ காட்டுங்களா? ஒரு போட்டோ காமிங்க. இங்க 4 கோடி கட்டணும்னா ராத்திரியெல்லாம் தொண்ணத்தண்டி வறண்டு அந்த எஸ்ஐயோட, இன்ஸ்பெக்டரோட, டிஎஸ்பியோட எல்லாம் சண்டை போட்டு டிஎம்கே எங்கெல்லாம் கொடி கட்ட விட்டுருக்கீங்க, இதே மதுரையிலன்னு சொல்லி, இதே விருதுநகர்ல, இதே திண்டுக்கல்லன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டோலாம் எடுத்து காமிச்சு கடைசியாக அந்த எஸ்பி வந்து சரி கூடுதலாக இன்னொரு 10 கோடி கட்டிங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் பிஜேபி வச்சிருக்காங்க. எந்த ஜனநாயக உரிமையும் மறுக்கப்படுகிறது. அப்போ காவல்துறை பிஜேபி கொடி கட்டினா இவ்வளவு கெடுபிடி காட்டுற காவல்துறை டிஎம்கே காரன் 40 கிலோமீட்டர் கட்டுறானே, ஏன் வாயை திறக்கல? அப்போ உங்க ஆட்சின்னா ஒரு சட்டம், இங்கே பிஜேபின்னா அதை கிரஷ் பண்ண நினைக்கிறீங்களா? சார், எங்களை கிரஷ் பண்ண முடியாது, சோடாவும் பண்ண முடியாது, தெரிஞ்சுங்க. இல்ல சார், நீங்க சட்டதிட்டங்களை ரூல்ஸ் ரெகுலேஷன் சரியா பேசுறீங்க. we will crush your crushing mentality. அதேதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய திமுகவும் சொல்லுது. நீங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால அந்த மமதியோட இருக்காதீங்க. தமிழ்நாட்டுல எல்லா மாநிலங்களுக்கும் நிதி கொடுங்க, எந்த மாநிலத்துக்கு முதல்ல கொடுங்க. தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான அமைச்சர், நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் சொல்றாரு, நான் இருக்கிற இந்த நகரத்துல என் கண்ணு முன்னால பிஜேபி கொடி கண்ணில் படக்கூடாது. எந்த அமைச்சர்? உங்கூர் அமைச்சர். பேர் சொல்ல விரும்பல. உங்கூர் அமைச்சர் வேண்டாம், அது ஒரு கான்ட்ரவர்சி வேண்டாம். அது ஒரு மாதிரி போயிடும். ஏன் கண்ணு முன்னால என்ன போடுவார்? அந்த சிட்டில இன்னும் எங்களால பிஜேபி கொடி வைக்க முடியல. கடைசியா என்ன சொல்றாரு அந்த இன்ஸ்பெக்டர், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், சார் குறைஞ்சபட்சம் அந்த அமைச்சர் போற ரூட்லயாவது வைக்காதீங்க சார், கொடி வைக்காதீங்க, தள்ளி அவுட்லயாவது வச்சுங்க, நீங்க கொடி இங்கேயே வைக்கணுங்கிறீங்க. எல்லா கட்சியும் கொடி வச்சிருக்கான். சரி, நான் பிஜேபி மட்டும் அனுமதி கிடையாது. என்னது?